நீங்க பக்தி உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க ஊழியம் கூட செய்யலாம். ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் இருக்குதா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்ட மகிழ்ச்சி இருக்குதா? இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட வேண்டும். உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நீ பாவம் இன்றைக்கு செய்யல நீ நினைக்கிற, உன் ஜென்ம பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது. சந்ததி சந்ததியாக ஜென்ம சுபாவம் அந்த பாவம் தொடர்ந்து வருகிறது. அதிலிருந்து நீ விடுதலை பெற்றாதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வரும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு இப்பொழுது நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். நீ நினைக்கிறாய் அது பாவம் இது பாவம் அதுதான் பாவம் என்று. உன் இருதயத்திற்குள் இந்த பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள் புறப்பட்டு வரும். அவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். மார்க் 7:21 முதல் இயேசு சொல்லுகிறார், அந்த பாவம் உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க. இன்னும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ரட்சணிய நாளாய் மாற வேண்டும்.